பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால், அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகில் உயர்ந்த விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. மீண்டும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு கூட உடன் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புதிய ஆற்றலையும் புதிய தெம்பையும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை போல நாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கிறபடியினால் எங்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடிகின்றது. நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. இஸ்ரவேல் மக்களோடு உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தியது போல அனுதினமும் நற்கருணையின் வாயிலாக உமது பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே உமது பிரசன்னத்தை உணர்ந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழவும், என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய அன்பு மகனாக மகளாக உருமாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பதை நீர் உணர வைக்கின்றீர். வான தூதர்களுடைய உதவியோடு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆனாலும் தகப்பனே, உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்து நாங்கள் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே வீழ்ந்து போய் விடுகின்றோம். என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி உலக மாயைக்குள் சிக்கி ஆண்டவரே பல வகையான போராட்டங்களுக்கு உள்ளாகி நாங்கள் எங்களுக்கு பிரியமான வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அநேக முறை உம்மை மறுதலித்து இருக்கின்றோம். அநேக முறை உம்மை சந்திக்காதபடி ஜெபிக்காதபடி எங்களுடைய திறமையை கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எஸ்ஐயா 59:2 சொன்னதுபடி, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்து உள்ளன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, நாங்கள் உமது திரு சமூகத்தில் இருந்து மறைக்கப்பட்டு இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. நீர் உமது திருமுகத்தை உமது பிள்ளைகள் மீது ஒளிர செய்வதற்காக மானிட உருவம் எடுத்து வந்தீரே அப்பா. நாங்கள் பாவத்தில் இருந்து வெளியிலே வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து விண்ணகத்திற்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களுக்காக பாவி ஆனீரே, எங்களுக்காக சாபம் ஆனீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்காக ஆண்டவரே கொலை செய்யப்பட்டீரே. உண்மையே தகன பலியாய் ஒப்பு கொடுத்து அதன் வழியாக எங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்வோம் என்பதை அறிந்துதான் தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றீர். அதனால்தான் நாங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உமது திரு சமூகத்திற்கு முன்பாக அழைத்து வந்திருக்கின்றேன். எந்த சூழ்நிலைகளிலும் பிள்ளைகள் அவமானப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக நீர் அவமானப்பட்டீரே. அதை அவர்கள் இந்த நாளிலே அறிந்து புரிந்து கொண்டு என் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக மாறுவார்களாக. அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பீராக.
குற்ற பலிகளை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தினமும் கடலுக்குள் சென்று மீன் பிடித்து அதன் வழியாக வருமானத்திற்காக உயிரை பணைய வைத்து வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்கள் பாதுகாக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் தன்னுடைய தொழிலுக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் என் ஆண்டவரை கண் முன்பாக நிறுத்தி வாழக்கூடிய மக்களாக மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதற்காக நீரே மிக்கேல் ஆண்டவரை அனுப்பி கடலுக்குள்ளே அவர்கள் பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் கூட ஆசிரியர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன், ஆசிரியர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தன் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவாற்றலை கொண்டு அதே அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆசிரியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழவும் ஆண்டவரே கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் மாணவ மாணவிகள் மனதில் வைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக பேர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே பிள்ளைகள் அனைவருக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைத்தும் யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் நீர் தந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எஸ்ஐயா 43 அதிகாரம் 18 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காது இருங்கள் என்று. ஆம் தகப்பனே, முந்திய நாட்களில் நடந்த எல்லாவற்றையும் நினைத்து பார்க்காதபடி ஆண்டவரே என் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி இட்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, நீர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். வயது மூப்பின் காரணமாக அந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? நான் தவறு செய்திருக்கிறேனே. இந்த நாளில் ஆண்டவனுடைய தவறை மன்னித்து என்னுடைய நோயை குணமாக்கி மீண்டும் என்னை வாழ வைக்க மாட்டாரா என்று சொல்லி உம்மை நோக்கி கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. பலப்படுத்தும் ஆவி கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவர்கள் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, எந்த ஒரு பிள்ளைகளும் கைவிடப்பட்டு விடாதபடி எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவும், என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும், என் ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே,
உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.